ஜனநாயக அரசுகள் வந்தாலும் காஷ்மீர் சார்ந்த விஷயத்துக்கு ஒரே பார்வை தான், இராணுவ ஆட்சி வந்தாலும் ஒரே பார்வை தானா? இப்போ 2008 மும்பையில் நடந்த தாக்குதலுக்கு பின்னாடி கூட பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அங்கே இருந்தது ஒரு இராணுவ ஆட்சி கிடையாது. அங்கே இருந்தது ஒரு ஜனநாயக அரசு தான். இருந்தாலுமே அந்த ஜனநாயக அரசால் ஆர்மியுடைய பாலிசியாக இருக்கக்கூடிய இந்த பயங்கரவாத குழுக்களையும் அவர்களுடைய நடவடிக்கைகளையும் எந்த அளவுக்கு கட்டுக்குள் கொண்டு வர முடிகிறதுங்கிற தொடர்பாக நிறைய கேள்விகள் எழுந்தன. ஏன்னா ஆர்மியினுடைய ரோல் என்பது பாகிஸ்தானில் இன்னுமே முன்னிலை வகிக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கிறது. அங்கே வரக்கூடிய ஜனநாயக அரசுகளுமே ஆர்மியினுடைய அல்லது இராணுவத்தினுடைய ஆசீர்வாதத்தோடு தான் அங்கே ஆட்சியை நடத்த முடியுங்கிற ஒரு நிலை தான் இந்த கடந்த 20-30 ஆண்டுகளாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு கல யதார்த்தம். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆர்மியினுடைய கண்ட்ரோலை மீறி அங்கே செயல்படக்கூடிய அல்லது தன்னை ஒரு தலைவராக காட்டிக்கொண்ட ஒரே ஒரு பிரதமராக இம்ரான்கான், முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் ஒருத்தர் மட்டும்தான் உருவாகிறார். அவரையும் முதலாக ஆர்மி ஒரு பிரதமரை தன்னுடைய அத்தாரிட்டியை மீறி செயல்படுறாருன்னு சொல்லி அவரை ஜெயிலில் போடக்கூடிய அளவு கொண்டு போன ஒரு சூழலையும் நம்ம முதல் முறையாக பாகிஸ்தானில் இம்ரான்கான் எடுத்துக்காட்டு மூலமாகத்தான் பார்க்க முடிகிறது. கடந்த காலங்களில் நடந்த தேர்தல்களில் இம்ரான்கானுக்கு இருந்த அளவுக்கான ஆதரவு யாருக்குமே இல்லையா? அப்படி கிடையாது. ஆர்மியினுடைய ஆதரவையும் பெற்று மக்களுடைய ஆதரவையும் பெற்ற மாதிரியான ஒரு அரசு என்பதுதான் அதிகமாக நீடித்து கொண்டிருந்தது. ஆர்மியை எதிர்த்த ஒரு ஜனநாயக அரசு என்பது பாகிஸ்தானில் இருந்ததுக்கான இது மிகவும் குறைவு தான். இம்ரான்கானுக்கு முன்பு வரைக்கும் அந்த மாதிரி இருந்ததே இல்லை, 2 விதமான ஆதரவும் எடுத்து. ஏன்னா ஆர்மியினுடைய அந்த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் என்பதும் அதற்கு முன்னாடி இவ்வளவு இருந்தது கிடையாது. 80களுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா ஆர்மி அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு இன்ஸ்டிடியூஷன். அதற்கு மேல் அரசினுடைய இயந்திரத்திற்குள் உள்நுழைந்து செயல்படுறது என்பது ஆர்மியாலையுமே அந்த காலகட்டத்தில் அந்த அளவுக்கு முடிந்த ஒரு செயலாக பார்க்க முடியாது. 90களுக்கு மேலே தான் இராணுவத்தினுடைய ஒரு சக்தியும் ஓங்குகிறது அவர்களுடைய உள்நாட்டு அரசியலில். இப்போ இம்ரான்கானுக்கு எதிராக இராணுவம் என்ன பண்ணுறாங்க? இப்போ சிறையில் வச்சுருக்காங்க. அந்த தேர்தலில் மிக பிரம்மாண்டமான கூட்டங்கள்லாம் நம்ம செய்திகளில் பார்க்க முடிஞ்சிச்சு. அது எந்த அளவுக்கு இராணுவம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப த்ரெட்டாக மாறுச்சு? இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒரு லாபியாகவோ அல்லது ஒரு இன்ட்ரெஸ்ட் குரூப்பாகத்தான் நம்ம பாகிஸ்தானுக்குள்ளே பார்க்கணும். பாகிஸ்தானிற்கு வரக்கூடிய நிதி ஆதரவாக இருக்கட்டும் உலக நாடுகளிடமிருந்து அது பெருமளவு மக்களுக்கு போய் சேர்கிறதா அல்லது ஆர்மியினுடைய கொள்கைகள் முடிவுகளுக்கு போய் சேர்கிறதா அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா பாகிஸ்தானில் இந்த ஜனநாயக அரசினுடைய அதிகாரம் என்பது அவ்வளவு வலு இல்லாமல் இருப்பதன் காரணத்தினால பாகிஸ்தானில் உருவாகக்கூடிய நிதி ஆதாரங்கள் எல்லாம் எதற்காக பயன்படுகிறதுங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஸோ அந்த நிதி ஆதாரங்களையும் பாகிஸ்தானுக்கு வெளியே இருந்து வரக்கூடிய எய்டு அல்லது நிதி உதவியையும் யார் பாகிஸ்தானில் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள், அதனால் பயன்பெறுகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. அது பெருமளவில் ஆர்மியாக இராணுவமாக தான் இருக்கிறது என்பதும் அங்கே ஒரு உண்மையாக நம்ம பார்க்கலாம். ஓகே, இராணுவ ஆட்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டால் அது ஒவ்வொரு காலகட்டங்களும் எந்த அளவுக்கு மாறிட்டே வந்திருக்கு, எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டே வந்திருக்கு? இராணுவம் என்பது பார்த்திங்கன்னா பர்வேஸ் முஷரஃப் தலைமையில் வந்த ஆட்சி தான் ஒரு அளவிற்கு வலுவான ஒரு இராணுவ அரசாக நம்ம பார்க்க முடிகிறது. அதுவும் உள்நாட்டு காரணங்கள் மட்டுமல்லாமல் சர்வதேச பன்னாட்டு காரணங்களும் அதற்கு ஒரு முக்கியமான அடிக்கோல் இருக்கிறது. வலுவான அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? அதில் வலுவான நீங்கள் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஒரு நான் நேட்டோ ஆலை, மேஜர் நான் நேட்டோ ஆலை. நேட்டோ என்பது அமெரிக்காவுடைய ஒரு கூட்டணி, பனிப்போரின் காலகட்டத்தில் உருவான ஒரு முக்கியமான கூட்டணி. அந்த கூட்டணிக்கு வெளியே இருக்கக்கூடிய முக்கியமான அமெரிக்கன் ஆலைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடாக செப்டம்பர் 11க்கு அப்புறம் பாகிஸ்தான் உருவெடுக்கிறது. அப்பொழுது பாகிஸ்தானில் கார்கில் போர் முடிந்து ஒரு ஆண்டு 2 ஆண்டு காலத்தில் ஆட்சியில் இருப்பது ஒரு இராணுவ ஆட்சி, பர்வேஸ் முஷரஃப் தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு இராணுவ ஆட்சி. அந்த இராணுவ ஆட்சிக்கு இந்த பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் என்று அமெரிக்கா கட்டவிழ்த்து விடக்கூடிய ஒரு போரில் கிடைக்கக்கூடிய நிதியுதவி என்பது அபரிதமான அளவு இருக்கிறதா நம்ம பார்க்க முடிகிறது. அந்த நிதியை இந்தியா அந்த காலத்திலிருந்தே எதிர்த்து கொண்டிருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா இந்த நிதி ஆர்மிக்கு இராணுவத்திற்கு செல்வதால் இது ஏதோ ஒரு வகையில்
இந்த பயங்கரவாத குழுக்களுக்கும் போகிறது அப்படிங்கிறது இன்றைய ஒரு குற்றச்சாட்டாக அப்பிருந்தே இருக்கிறது. ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரை அவர்களுடைய வார் எய்ம்ஸ் அல்லது அவர்களுடைய போர் முடிவுகளுக்கு சாதகமாக இருப்பதற்கு பாகிஸ்தானுக்கு கொடுக்குற நிதியுதவி உதவுகிறது என்ப காரணத்தினால அதை தொடர்ந்து கொடுத்து கொண்டே தான் இருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் தான் இராணுவத்தினுடைய கை என்பது மிக உயரத்துக்கு ஓங்குகிறதையும் நம்ம பார்க்க முடியுது பாகிஸ்தானில். ஓகே, அப்போ பர்வேஸ் முஷரஃபை வந்து கீழே இறக்கிட்டு இப்போ அடுத்த கட்டமாக வர அந்த கடந்த 10-15 ஆண்டுகள் இருந்த ஜனநாயக ஆட்சியை நோக்கி நடந்தாலும் சரி, இல்லை இராணுவ ஆட்சியும் சரி, அது எப்படி வந்து மாறுது? பாகிஸ்தானுடைய வெளியுறவு கொள்கை என்பதை நீங்கள் பார்த்தீங்கன்னா பல கட்டத்தில் வந்து பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரோ பிரதமரோ பேசுவதை விட ஆர்மியுடைய ஜெனரல் அவர் என்ன பேசுகிறார் என்பதை வந்து தான் உலக நாடுகளே உற்று நோக்கக்கூடிய ஒரு சூழல் தான். ஒன்று பாகிஸ்தான் அதிபர், இன்னொன்று வந்து ஜெனரல். அதிபரை விடவுமே வந்து இந்த ஜெனரலுடைய ஆர்மி ஜெனரல் இப்பொழுது இருக்கக்கூடிய அசீம் முனிரை போல இதற்கு முன்னாடி இருந்த மற்ற ஜெனரல்ஸ் இவர்கள் என்ன சொல்கிறார்கள், இவர்கள் வந்து எந்த நாடுகளுக்கு செல்கிறார்கள், எந்த நாடுகளினுடன் உறவு பேண விரும்புகிறார்கள், இல்லை இந்தியாவை பொறுத்தவரை இவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்து தான் அமெரிக்கா பாகிஸ்தானுடைய கொள்கை முடிவுகள் எல்லாமே நகருவதாக நம்ம பார்க்க முடிகிறது. அதில் வந்து எந்த விதமான மாற்றமும் இன்று வரை ஏற்பட்டதாக நம்ம பார்க்க முடியறதில்லை. இன்றுமே வந்து இந்த சமீபத்தில் நடந்த பகல்காம் தாக்குதலுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃப் அவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸை விட ஆர்மி ஜெனரல் அசீம் முனிர் அவர் வந்து ஒரு கூட்டத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி பாகிஸ்தான் உருவான 2 நேஷன் தியரி, இரு நாடுகள் கொள்கை என்பது உண்மைதான், இந்துக்களும் முஸ்லீம்களும் வெவ்வேறு நாடுகள் என்பது தான் உண்மை, அதை போலவே வந்து காஷ்மீர் என்பது தங்களுடைய ஜகுலார் வெயின் என்று சொன்னால் அவர்களுடைய ஒரு முக்கியமான பிரச்சனை என்பது அவர்களுக்கு காஷ்மீர் தான் அப்படின்னு அவர்கள் சொல்வதையும் வந்து ஆர்மி ஜெனரல் சொல்கிறது தான் நம்ம பார்க்க முடியுது. இப்போ பிரதமர் வந்து இல்லை, அரசனுடைய கொள்கை அது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பிரதமரும் இல்லை, அப்படி பிரதமர் சொன்னாலும் அதனால் என்ன பலன் என்று தான் அல்லது அதனுடைய விளைவு பெருமளவு இருக்காது அப்படிங்கிறத தான் உலக நாடுகளும் நம்புகிறார்கள். ஓகே, இப்போ இருக்கக்கூடிய அந்த ஆர்மி சீஃப் எப்படிப்பட்டவராக இருக்கார் கடந்த காலத்தில் இருந்த ஆர்மி சீஃப் ஒப்பிடும்போது? இவரும் வந்து பார்த்தீங்கன்னா முன்பு நம்ம பேசியதை போல் ஜியாவுல்லாக்குடைய ஆட்சி காலத்தில் தான் முதலில் இராணுவத்தில் ஒரு அதிகாரியாக வருகிறார் 80களில். இந்த மதமயமாக்கல் பாகிஸ்தானில் ஏற்படக்கூடிய மதமயமாக்கலுக்கு நடுவில் தான் இவரும் இராணுவத்திற்குள்ளே வருகிறார். அதனுடைய தாக்கம் இவரிடம் அதிகமாக இருக்கிறது என்பதை தான் நம்பணும் அப்படின்னு பல ஆய்வாளர்கள் சமீபத்தில் கூறுகிறார்கள். அதை போலவே வந்து அந்த ஒரு மதம் ரீதியான குழுக்களை ஆதரிப்பது அப்படிங்கிற கொள்கை பாகிஸ்தான் இராணுவத்தில் தொடர்ந்து நீடித்து கொண்டே இருப்பதால் அவர்களுக்கான இந்த பயங்கரவாத குழுக்களுக்கான ஆதரவு என்பதையும் பெருமளவில் அவர்கள் அந்த கொள்கையை மாற்றவில்லை. அதை தொடர்ந்து அதனால் வந்து என்ன விளைவுகள் ஏற்பட்டாலும் அந்த கொள்கையை தொடர்ந்து பாகிஸ்தான் நடத்தி கொண்டிருப்பதாகத்தான் நம்ம பார்க்க முடிகிறது. ஓகே, இப்போ ஒரு பக்கம் ஜனநாயக அரசுன்னு ஒரு பக்கம் இராணுவ ஆட்சி. இம்ரான்கானுக்கு மக்கள் அளித்த ஆதரவின் மூலமாக இராணுவ ஆட்சியை வந்து மக்கள் விரும்பலை அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்களா கடந்த காலங்கள் ஒப்பிடும்போது? இராணுவத்தினுடைய பாப்புலாரிட்டி வந்து பாகிஸ்தானில் சமீப காலகட்டத்தில் பெருமளவு குறைந்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்ஃபேக்ட் சில ஆய்வாளர்கள் கூறுவது என்னவென்றால் பாகிஸ்தான் ஆர்மியுடைய பாப்புலாரிட்டியை மறுபடியும் அதிகப்படுத்துறதுக்காகத்தான் இந்த தாக்குதலை மீண்டும் நடத்தியிருக்காங்க. உள்நாட்டிற்குள்ளே அவர்களுடைய குறைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாப்புலாரிட்டியை மீண்டும் அதிகரிக்கிறதுக்காக பாகிஸ்தான் வந்து இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் வந்து பலர் கூறுகிறார்கள். தொடர்ச்சியாக குறைஞ்சிட்டே வருதா இராணுவத்தின் மீதான நம்பிக்கை மக்களுக்கு குறைஞ்சிட்டே வருதா? இம்ரான்கானிற்கு இருக்கும் ஆதரவை நம்ம பார்க்கும் பொழுது அப்படித்தான் அது தோன்றுகிறது. ஏன்னா ஒரு இராணுவம் ஆதரிக்காத ஒரு நபரை அவருடைய கட்சியை வந்து பெருமளவு கடைசியாக பாகிஸ்தானில் நடந்த தேர்தலில் ஆதரித்த ஒரு நிலைப்பாடை வச்சு நம்ம பார்க்கும் பொழுது ஆர்மியினால் மக்களாட்சிக்கு குந்தகம் நடக்கிறது, அதனால் வந்து மக்களாட்சிக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கிறது என்ற ஒரு புரிதல் வந்து மக்களிடையே அங்கே பெருமளவு இருக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க முடிகிறது சமீப காலங்களில். ஆனால் அந்த ஒரு சிக்கலிலிருந்து எப்படி தன்னை காப்பாற்றிக் கொள்வது, தன்னை வெளியே எப்படி எடுத்துக்கொள்வது அப்படிங்கிற இடத்துல
இராணுவம் சில முன்னெடுப்புகள் எடுப்பதாகவும் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு தான் சில ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். ஓகே. இது எப்படி வந்து இப்போ ஒரு பக்கம் பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகளை பார்க்குறோம், உள்நாட்டு பிரச்சனை அப்போ இருந்தே தொடர்ச்சியாக இருக்குது. இப்போ இதுக்கான தீர்வை நோக்கி பாகிஸ்தான் நகரதுக்கான வாய்ப்பே இல்லையா? ஆங்கிலத்தில் சொல்வது போல் அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அடிப்படையில் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இனக்குழுக்களுக்கு இடையே ஏற்படாத ஒரு உடன்பாடு என்பது அந்த பாகிஸ்தானில் இன்னும் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. அதனுடைய நீட்சியாகத்தான் பலோச்சிஸ்தானில் நடக்கக்கூடிய இந்த பலோச் ஆயுத போராட்டமாக இருக்கலாம், பாகிஸ்தானுடைய வடமேற்கு மாகாணம் கைபர் பக்தூன்குவா அப்படின்னு சொல்லக்கூடிய மாகாணத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தாலிபான், அவர்களுக்கு ஆப்கானிஸ்தானோடு இன்று உறவு மாறுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, ஆப்கானிஸ்தான் தாலிபான் பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தாலிபானை ஆதரிப்பதாக இராணுவம் கருதுகிறது. இது இரண்டாவது ஒரு சவாலாக இராணுவம் கருதுகிறது. இதே போலவே சிந்து மாகாணத்திலும் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுடைய பெரும்பான்மையான பஞ்சாபியர்களுக்கு பண்பாட்டு ரீதியாக வேறுபட்டு இருக்கக்கூடிய சிந்தி மக்களுடைய ஒரு மூமெண்ட்ஸ், இவர்களுடைய ரோலும் என்ன இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. இதற்கு எல்லாம் மீறித்தான் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய வெளியுறவு சவால்கள், வெளியே இருக்கக்கூடிய பாதுகாப்பு சவால்கள் எல்லாமே மீண்டும் வந்து வருகிறது. அதற்கு மேலே வந்து கடந்த 4-5 ஆண்டுகளாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனையும் இன்னொரு சிக்கலாக மாறுகிறது. இப்போ இந்த மாதிரியான ஒரு பல மெனி லெவல்ஸ் இருக்கக்கூடிய சிக்கல்கள் பாகிஸ்தானை இன்னும் ஆட்டிப்படைத்து கொண்டிருப்பதால் அவர்கள் தீர்வை நோக்கி நகர்வது என்பது வந்து ரொம்ப ஸ்லோவாகத்தான் மெதுவாகத்தான் இருக்கும். லாங் டேர்மில் தான் இதனுடைய சேஞ்ச் இருக்கும் என்று நம்ம நினைக்கலாம். அதுவும் எந்த அளவு அது மாறும் என்பது இந்த இராணுவத்திற்கும் ஜனநாயக அரசுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு என்பது தான் இதை தீர்மானிக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம குறிப்பாக பார்க்க வேண்டியது இருக்கு. வெளியுறவு கொள்கை பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடியதை வந்து உலக நாடுகள் எப்படி பார்க்குது? அது என்ன கொள்கையாக வச்சுருக்காங்க அவங்க? பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பூகோள ரீதியாக இருக்கும் இடம் என்பது ரொம்ப முக்கியமான இடமா பார்க்க வேணும். மத்திய ஆசியாவாகவும் இருக்கட்டும், ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும், இதற்கு தரை வழியாக ஆக்சஸ் இருக்கக்கூடிய ஒரே பகுதி என்பது பாகிஸ்தானாகத்தான் இருக்கிறது. அதனால் தீவிரவாதத்தினுடைய ஒரு எபிசென்டர், இந்தியா சொல்லக்கூடிய ஒரு மொழியில் சொல்லணும்னா எபிசென்டர் ஆஃப் டெரரிசம்னு பாகிஸ்தானை கருதினாலுமே பல நாடுகளுக்கு இந்த ஜியோபொலிட்டிக்கல் பொசிஷன் ஆஃப் பாகிஸ்தான், அந்த பூகோள ரீதியான அவர்களுடைய இடம் என்பது மிகவும் தேவைப்படுவதாக இருக்குது. அமெரிக்காவிற்கு மத்திய ஆசியாவிற்கான ஒரு தரைவழி ஆக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக பாகிஸ்தான் இருக்கிறது. சீனாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா அவர்களுக்கு பூகோள ரீதியாக இருக்கக்கூடிய இந்த கடல் வழி சிக்கல்கள், மலக்கா நீரிணை வழியாக நடக்கக்கூடிய கடல் வழி வர்த்தகத்திற்கு ஒரு மாற்றாக பாகிஸ்தான் வழியாக தன்னுடைய மேற்கு எல்லை மூலமாக பொருளாதார உறவுகளையும் வர்த்தகத்தையும் நடப்பதற்கு ஒரு இடமாகவும் பாகிஸ்தான் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. அதனுடைய நீட்சி தான் சிபெக் என்று சொல்லக்கூடிய சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடர். இந்த மாதிரி விஷயங்களில் பாகிஸ்தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடாக, ஜியோபொலிட்டிக்கலி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நாடாக இருப்பதால் உள்நாட்டிற்குள்ளே எந்த பிரச்சனைகள் நடந்தாலும், பயங்கரவாத குழுக்கள் உருவானாலும், அவர்களுடைய தாக்கம் வெளியில் இருந்தாலும் பாகிஸ்தானிற்கு உண்டான ஒரு முக்கியத்துவம் என்பது உலக அரங்கில் இன்னும் குறையாமல் அப்படியே இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்தியாவினுடைய முயற்சிகளும் வந்து பெருமளவில் ஒரு கட்டத்திற்கு மேல் ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம்னா அதற்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஓகே, கவுண்டர் டெரரிசம் அதே போல் மற்ற உலக நாடுகள்கிட்ட வந்து பாகிஸ்தானுடைய இந்த விஷயங்களை வந்து இந்தியா ஒவ்வொரு காலகட்டங்களும் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்திருக்கு. ஆனால் பாகிஸ்தானை வந்து தனிமைப்படுத்தக்கூடிய விஷயத்தை எந்த உலக நாடுகளும் வந்து விரும்புதா இல்லையா? தனிமைப்படுத்துவதால் அவர்கள் என்ன லாபம் அடைகிறார்கள் அப்படிங்கிற ஒரு குறுகிய நோக்கு தான் அதிகமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாடையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சீனாவிற்கு இந்த பயங்கரவாதத்தால் நேரடியாக எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆப்கானிஸ்தான் ஆனால் அவர்கள் வேறு மாதிரி பார்க்கிறார்கள். பாகிஸ்தான் தங்களை வந்து எல்லா நேரங்களிலும் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் ஆப்கானிஸ்தானின் மீது அப்படிங்கிற நிலைப்பாட்டில் ஆப்கானிஸ்தான் இருக்காங்க. இப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர்கள் நாட்டிற்குள்ளே இருக்கக்கூடிய இனப்பிரச்சனை, பலோச் மக்களுக்கும் ஈரானிய அரசுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையில்
இந்த எல்லை தாண்டிய பலோச் மக்கள் எந்த விதமான நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க, அதை வந்து பாகிஸ்தான் அரசு அல்லது பாகிஸ்தான் இராணுவம் எப்படி பார்க்கிறது அப்படிங்கிறது அவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை ஒரு கட்டத்திற்கு மேல் கிரிட்டிசைஸ் பண்ணாத ஒரு பார்வையாக மட்டும்தான் இருக்கிறது. இந்தியா பார்ப்பதை போல அதே மேக்னிடியூடில் அதே பாணியில் மற்ற நாடுகள் பார்க்கறது இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா ஈரானுக்கு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு மேற்காசியாவில் இன்னும் வேறு பல சிக்கல்கள் இருக்கிறது. இது வந்து அவங்களுக்கு பிரைமரி ப்ராப்ளம் கிடையாது. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானை பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு பாகிஸ்தானை எதிர்த்து போரிடக்கூடிய சக்தி என்பது மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது. சீனாவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு இந்த அச்சுறுத்தல் எந்த இடத்துலையும் அவர்களுக்கு இல்லை என்று தான் அவர்கள் கருதுகிறார்கள். அமெரிக்காவும் மேற்குலக நாடுகளும் ஓரளவிற்கு இங்கிருந்து வரக்கூடிய இந்த பயங்கரவாத அச்சுறுத்தலை பார்க்கிறார்கள். அதனுடைய நேரடி தாக்குதல் தங்கள் மீதும் ஏற்பட்டிருக்கிறத சில இடங்களில் உணர்கிறார்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் பாகிஸ்தான் இராணுவம் அதை பார்த்து சரி செய்து கொள்ளும் அப்படிங்கிற நம்பிக்கையும் மேற்கு உலக நாடுகளினுடைய அரசுகளுக்கு இருப்பதையும் நம்ம சில இடங்களில் பார்க்க முடிகிறது. இந்தியாவின் மீது நடக்கக்கூடிய ஒரு தாக்குதல் அளவுக்கு மேற்குலக நாடுகள் மேலே நடக்காது என்பதை இராணுவம் வந்து ஒரு இடத்துல கட்டிற்குள் வைத்திருக்கிறது அப்படிங்கிறதையும் சில இடங்களில் பார்க்க முடிகிறது. அப்படி இருந்தாலுமே அதற்கு எதிரான நிலைப்பாடை மேற்குலக நாடுகள் பேசும் பொழுது இருக்கிறார்கள். ஆனால் அதற்கு நடவடிக்கையாக எடுப்பதற்கு விரும்பவில்லை. தொடர்ச்சியாக வந்து காஷ்மீர் பகுதியில் வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து தொடர்ச்சியாக அந்த தாக்குதல் நடத்திட்டே வராங்க. ஸோ இந்தியாவுக்கு மட்டும்தான் வந்து அத்தகைய ஒரு சிக்கல் வந்து தொடர்ச்சியாக எதிர்கொண்டுட்டே இருக்குமா? சைனாக்குள்ளே அந்த மாதிரியான தாக்குதல்லாம் நடத்துகிற மாதிரி நம்ம செய்தியெல்லாம் பார்க்க முடியறதில்ல. ஸோ இந்தியா தான் வந்து மெயினான ஒரு சிக்கல்களை மீண்டும் மீண்டும் எதிர்கொண்டுட்டே வருதா? இந்தியாவிற்கு மட்டும்தான் இதனுடைய தாக்குதலின் தாக்கம் என்பது ரொம்ப அதிகமாக இருக்கிறதாக நம்ம பார்க்குறோம். அதுவுமே வந்து பார்த்தீர்கள்னா தொடர்ச்சியாக இல்லாமல் ஒரு சில ஆண்டுகளுக்கு இடைவெளி விட்டு விட்டு வருவதை நம்ம பார்க்க முடியுது. சில நேரங்களில் காஷ்மீரில் நடக்கும் தாக்குதல், சில நேரம் காஷ்மீருக்கு வெளியேவும் இந்தியாவில் தாக்குதல்கள் நடந்திருக்கிறது. மும்பை தாக்குதல்களை நம்ம பார்த்தோம். இல்லை பத்தான்கோட்டும் கூட பார்த்தீங்கன்னா காஷ்மீருக்கு வெளியே பஞ்சாபில் நடந்த ஒரு தாக்குதலாக தான் இருக்கிறது. அதில் குறிப்பாக நம்ம பார்த்தோம்னா 2 தாக்குதல்கள் தான் முக்கியமான தாக்குதலாக இருக்கிறது. அதாவது இந்திய இராணுவமோ அல்லது இராணுவம் தொடர்பான இன்ஸ்டலேஷன்ஸ் மேலே இல்லாத தாக்குதலாக நேரடியாக மக்கள் மீதான தாக்குதலாக 2008 நடந்த மும்பை தாக்குதலும் இப்போ பகல்காமில் நடந்த இப்போ ரீசெண்டாக நடந்த தாக்குதலும் தான் குறிப்பாக நேரடியாக சிவிலியன்ஸ் மக்கள் மீது நடந்த ஒரு தாக்குதலாக பார்க்க முடிகிறது. நேரடியாக ஒரு இராணுவத்தினுடைய ஒரு கருவியாக இல்லாமல் மட்டும் இல்லாமல் நேரடியாக மக்கள் மீது ஏற்படக்கூடிய தாக்குதலாக இந்தியாவின் மீது தான் பெரும்பான்மையாக நடக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இராணுவத்தின் மீதான தாக்குதல் இல்லாமல் மக்கள் மீதான தாக்குதல் மூலமாக என்ன மாதிரியான விஷயங்களை வந்து தீவிரவாதிகள் வந்து மீண்டும் மீண்டும் சொல்கிறதுக்கு முற்படுறாங்க? இன்னமுமே வந்து இதில் ஒரு சிக்கல் என்னென்னா, இது வந்து ஒரு இராணுவத்தினுடைய ஒரு கருவியாக பயன்படுகிறதா இல்லை இந்த குழுக்களினுடைய ஒரு வெறுப்பின் அரசியலின் காரணமாக வருகிறதா என்ற அந்த வேறுபாடு என்பது இன்னும் நமக்கு தெளிவாக தெரியல. பாகிஸ்தான் இராணுவத்தினுடைய ஒரு கருவியாக பயன்படுகிறதா இல்லை வந்து குழுக்களினுடைய ஒரு யுக்தியாக இருக்குதா இல்லை ஒரு வெறுப்பரசியல் என்று ஏன் கூறுகிறேன் என்றால் அந்த மத சிக்கல்கள் இருப்பதால். ஏன்னா இப்போ சமீபமாக நடந்த தாக்குதலும் பார்த்தோம்னா அந்த மத ரீதியாக சில அடையாளப்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டார்கள்ங்கிற ஒரு செய்தி வர்றதுனால அதுதான். ஏன்னா 2008 அட்டாக்ல கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா மத ரீதியாக அந்த போராளிகள் அதாவது அந்த மிலிட்டன்ஸ் டெரரிஸ்ட் வந்து அட்டாக் பண்ணாங்கங்கிறதுக்கான ஆதாரம் எங்கேயுமே இல்லை. ஆனால் இந்த முறை அதை நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இதில் வந்து இதற்கு பின்புலத்தில் இருப்பது என்ன காரணம் என்பது வந்து இன்னும் நமக்கு தெளிவாக தெரியவில்லை. அது வரும் காலகட்டங்களில் தான் இன்னும் மேலும் பல செய்திகள் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு அதுக்கு வெறும் கருவியாக மட்டும் பயன்பட்டதா இல்லை அதை தாண்டிய சில யுக்திகள் ஏதாவது அதில் இருந்ததா என்பது நமக்கு தெரியும். பாகிஸ்தான் அந்த இராணுவம் இல்லை அரசனுடைய மறுப்புகள் எல்லாமே வந்து ஒவ்வொரு காலகட்டங்களும் ஒரே மாதிரி இருந்திருக்கா இல்லை வித்தியாசப்பட்டிருக்கா? மறுப்பு என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா 2008 அல்லது 2001ற்கு பிறகு தான் அதிகமாக இருக்கிறது. 2001 நாடாளுமன்ற தாக்குதலுக்கு பின்னாடி இந்தியன் ஆர்மி மொபிலைஸ் பண்ணுறதுனால அது ஒரு வகையான இரு நாடுகளுக்கு இடையே ஒரு பதற்றமான சூழல் இப்பொழுது நிலவதை போலவே. இன்ஃபேக்ட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஒரு
டைரக்ட் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா அது 2001 2002 இருக்கும். அது வந்து ஒரு வெறும் பயங்கரவாத தாக்குதல் மட்டும் அல்லாமல் இரு நாடுகளுக்கு இதே பதற்றம் அதிகமாகக்கூடிய சூழலாக மாறுறதை நம்ம பார்ப்போம். 2008 பார்த்தீங்கன்னா இந்தியா பெருமளவில் அதுவும் முக்கியமாக அமெரிக்காவுடைய ஒரு முக்கியமான அழுத்தத்தின் காரணத்தினால பெருமளவு வந்து இராணுவ ரீதியான ஒரு நடவடிக்கை எடுப்பதிலிருந்து இந்தியா தவிர்த்ததையும் நம்ம பார்க்க முடியும். பாகிஸ்தான் மீதான எதிர் நடவடிக்கை அதற்கான காரணங்கள் பல காரணங்கள் இருந்தாலுமே பாகிஸ்தானை வந்து உலக நாடுகள் அரங்கில் எப்படி தனிமைப்படுத்துவது அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து இந்தியா முதல் முறையாக ஒரு 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 பாலிசியாக எடுக்கிறது பார்த்திங்கன்னா 2008 மும்பை தாக்குதலுக்கு பின்னாடி தான். அந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் அரசு வந்து இதை வன்மையாக மறுப்பதை நம்ம பார்க்க முடியுது. பாகிஸ்தான் அரசு வந்து 2008 தாக்குதலுக்கு பின்னாடி பல ஆண்டுகள் வந்து கசாப் அந்த இதில் வந்தக்கூடிய அவர் வந்து பாகிஸ்தான்லேருந்தே வரவில்லை அப்படிங்கிற ஒரு வாதத்தை பல ஆண்டுகளாக முன் வச்சாங்க. ஒரு பல ஆண்டுகளுக்கு பின்னாடி தான் ஆமாம் அவர் பாகிஸ்தான்லேருந்து தான் வந்தார், ஆனால் அரசிற்கும் அவர்களுக்கும் தொடர்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டுக்கே அவங்க நகர்றாங்க. அதனால் எந்த விதமான ஒரு எவிடன்ஸ் இருந்தாலுமே கூட முழுவதுமாக இந்த கொள்கை வந்து அரசு தான் முன்னெடுக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து பாகிஸ்தானுடைய ஜனநாயக அரசும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இடத்துல தான் இருக்கிறார்கள். இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல், பிஓகே, இந்த விஷயங்கள்லாம் வந்து பேசப்படும் போது அதற்கு வந்து ஏதோ ஒரு தடுப்பு நடவடிக்கைகளோ இல்லை வந்து ஒரு பூகோள அளவிலான ஏதாவது ஒரு ஒப்பந்தம் வரலாம் அப்படின்னு ஏதாவது பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கா தொடர்ச்சியாக கடந்த காலங்களில்? நீங்கள் இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2007 பேச்சுவார்த்தை இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்ததை பார்க்க முடிகிறது. இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் என்று சொல்லப்படக்கூடிய எல்லையை நிரந்தர எல்லையாக மாற்றிவிடலாம் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு அன்று இருந்த பிரதமர் மன்மோகன் சிங்குக்கும் பர்வேஸ் முஷரஃப் பாகிஸ்தான் அதிபர் முஷரஃபுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடந்து ஒப்பந்தம் ஆகக்கூடிய நிலைக்கு வந்ததையும் பின் நாட்களில் பல ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அதில் ஒரு சிக்கல் என்ன நடக்குதுன்னா 2007 காலகட்டத்தில் தான் பாகிஸ்தான் இராணுவம், அதாவது முஷரஃப்க்கும் பாகிஸ்தானுடைய நீதித்துறை ஜுடிஷியரிக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு சிக்கல் ஒன்று உருவாகிறது. அதிபருடைய ஆளுகை என்ன என்பதை வந்து பாகிஸ்தானுடைய உச்சநீதிமன்றம் கேள்விக்குள்ளாக்குகிறது. அதிகாரம் என்ன அப்படிங்கிறது. ஆமாம், அதில் தான் வந்து இராணுவ ஆட்சி பின்னகர்ந்து மீண்டும் ஜனநாயக ஆட்சி 2008 பாகிஸ்தானில் வருது. அது ஒரு காரணியாக சொல்கிறாங்க. இந்த எல்ஓசி வந்து ஒரு நிரந்தர எல்லையாக மாறாமல் போனதற்கான ஒரு காரணமாக பாகிஸ்தான் தரப்பிலிருந்து பார்த்தோம்னா, இந்தியா தரப்பிலிருந்து 2008 நடந்த மும்பை தாக்குதல் என்பது இந்த பேச்சுவார்த்தையை மீண்டும் நடத்தவே முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளக்கூடிய இடத்துல இந்தியாவும் போய்விடுகிறது. அதனால் அந்த 2007-08 காலகட்டத்திற்கு பிறகு எல்ஓசியை பற்றின பேச்சுவார்த்தை என்பதே முற்றிலுமாக முடங்கி போகிறது அப்படிங்கிறதா இந்த இடத்துல. அது 2 நாடுகளுக்கு இடையான ஒப்பந்தம்ங்கிறத தாண்டி சர்வதேச எல்லை அப்படிங்கிற சார்ந்த விஷயங்கள் நோக்கி நகர்த்துறாங்களா? சர்வதேச எல்லை என்பதே வந்து ஒரு இரு நாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருப்பதால் 2 நாடுகளும் தங்களுடைய எல்லை எது என்பதை மியூச்சுவலாக ஒத்துக்கொண்டால் மட்டும்தான் அது எல்லையாக மாற முடியும். இதில் வந்து சர்வதேச தலையீடுனால இந்த எல்லையை ஏற்படுத்த முடியும் என்பது வந்து அது நடந்ததே கிடையாது. பெருமளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே சர்வதேச தலையீட்டால் ஒரு நிரந்தர எல்லை என்பது வகுக்கப்பட்டதாக நம்ம பார்க்கவே முடியாது. அந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த 2 நாடுகளும் சேர்ந்து எப்படி அந்த எல்லையை உருவாக்க முடியும் என்ற பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்கினால் மட்டும்தான் அந்த எல்லை என்பதை முழுவதுமாக முடிவு செய்ய முடியும். தற்போது இருக்கக்கூடிய அந்த இராணுவ தளபதி பாகிஸ்தானை எப்படி எடுத்துகிட்டு போவார் அப்படின்னு ஏதாவது விஷயங்களை வந்து நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியுதா? இல்லை அவருடைய நடவடிக்கைகள் என்ன உணர்த்தக்கூடியதாக இருக்குது? இவருக்கு இராணுவத்திற்கு குறிப்பாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பின்னடைவு, உள்நாட்டு அரசியல், இதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய இராணுவ தளபதியினுடைய கொள்கைகளை வடிவமைக்கும் அப்படிங்கிறது வந்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். முன்பிருந்த கொள்கையிலிருந்து இப்போ வந்து சில சேஞ்சஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அவங்களுடைய பாப்புலாரிட்டி குறையிறது வந்து தான் முக்கியமான காரணியாக இருக்கிறது. அதற்கு அவர்கள் என்னென்ன மாதிரியான கொள்கை நடவடிக்கைகள் முன்னெடுக்கிறாங்கங்கிறது தான். இப்பொழுது இந்தியாவோட போர் மூலம் சூழல் ஒன்று ஏற்பட்டால் அந்த இடத்துல ஆர்மி தான் அந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு இடத்த வகிக்கிறதாக இருக்கும். இன்ஃபேக்ட் ஜனநாயக அரசனுடைய பங்கு என்பதே ஒரு கட்டத்தில் பின்தள்ளப்பட்டு விடும்.
அதன் மூலமாக மீண்டும் தன்னுடைய பாப்புலாரிட்டியை அதிகப்படுத்த முடியும் அப்படின்னு வந்து பாகிஸ்தான் இராணுவம் வந்து நினைக்கிறது. அதைத்தான் இராணுவ தளபதியும் நினைக்கிறார் என்பது அவருடைய சில நடவடிக்கைகள் மூலமாக தெரியுது, பேச்சில் மூலமே நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ 2 நாடுகளுக்கு பின் இருக்கக்கூடிய ஆதரவு நாடுகள்லாம் நம்ம எப்படி இதை பிரித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது? இந்தியாவுக்கு பின் இருக்கக்கூடிய ஆதரவு நாடுகள், பாகிஸ்தானுக்கு பின் இருக்கக்கூடிய ஆதரவு நாடுகள். இப்போ இதில் ஆதரவு எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு இரட்டை ஒரு பைனரிக்கு வெளியில் சில நேரங்களில் யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஏன்னா வல்லரசுகள் பார்த்தீங்கன்னா அந்த பைனரிக்கு வெளியில் தான் ஆப்ரேட் ஆகிறாங்க. இப்போ சீனாவிற்கு இந்தியாவும் ஒரு கட்டத்தில் முக்கியம்தான். ஏன்னா பொருளாதார ரீதியாக இன்னும் வேறு சில இடங்களில் இந்தியாவோடும் சீனா ஒரு கட்டத்திற்கு மேல் ஒரு பகைமையை வளர்த்திருக்க வேண்டாம் என்று தான் சீனா நினைக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவை வந்து ஒரு ரீஜனல் ஃபோர்ஸாக மட்டுமே வைத்திருக்கிறதுக்கு பாகிஸ்தான் ஒரு பகடைக்காயாகவும் தேவைப்படுது, சீனாவிற்கு தேவைப்படுகிறது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கும் இந்தியா மிக முக்கியமாக தேவைப்படுகிறார்கள். அதே நேரத்தில் பாகிஸ்தானும் ஜியோ பொலிட்டிக்கலாக பூகோள ரீதியாக வேறு இடங்களில் தேவைப்படுகிறார்கள். ரெண்டுமே வெவ்வேறு இடத்துல இந்த இரு நாடுகளுக்கு உண்டான தேவைகள் அமெரிக்காவிற்கும் இருப்பதால் அவர்களும் ஒரு இரட்டை நிலப்பாடை எடுப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இதுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்தியாவிற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பாக இஸ்ரேலை நம்ம பார்க்க முடியுது. அதுவும் வந்து ஒரு வகையான பாதுகாப்பு ரீதியாக இந்தியாவிற்கு பெருமளவில் வந்து ஒரு ஆயுத இராணுவ ரீதியான உதவிகள் கொடுப்பதில் இஸ்ரேலுடைய பங்கு என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. அதே போல பிரான்ஸுடைய பங்கும் வந்து பாகிஸ்தான் என்று குறிப்பாக இல்லாமல் பொதுவாக இந்தியாவுடன் இராணுவ உறவு பேணுவதில் ரஷ்யா, பிரான்ஸ், இஸ்ரேல் இந்த 3 நாடுகளுக்கும் வந்து ஒரு தனித்துவமான ஒரு பங்கு இருக்கிறது. அதே மாதிரி பாகிஸ்தானை நம்ம பார்த்தோம்னா பாகிஸ்தானுடைய இன்றைய கட்டத்தில் மிக முக்கியமான ஒரு ஆயுத ரீதியான ஆதரவு அளிப்பது என்பது சீனாவை நம்ம பார்க்க முடியுது. சீனாவிற்கு அடுத்தபடியாக துருக்கி வந்து ஒரு முக்கியமான பங்கையும் வகிக்கிறது. துருக்கிக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு என்பது நீண்ட நெடுங்காலமாக ஒரு சுமூகமான உறவாகவும் இருக்கிறது. குறிப்பாக துருக்கிய அதிபரும் வந்து காஷ்மீர் சம்பந்தமாகவும் நிறைய உலக அரங்குகளில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசக்கூடிய இடத்தையும் நம்ம பார்த்துருப்போம். இன்ஃபேக்ட் இப்போ சமீப காலகட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா துருக்கியிலேருந்து ஒரு போர் விமானம் பல ஆயுதங்கள் ஏந்தி பாகிஸ்தானுக்கு உதவியாக வந்ததையும் நம்ம சில நாட்களுக்கு முன்பு பார்க்க முடிகிறது. அந்த ரீதியில் பார்த்தீங்கன்னா முழுவதுமாக ஆதரவு எதிர்ப்பு என்ற ரீதியில் இந்த சில நாடுகளை மட்டும்தான் பார்க்க முடிகிறது. அதற்கு வெளியே இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே வந்து 2 நாடுகளும் அணு ஆயுதம் ஏந்திய நாடாக இருப்பதால் பதற்றத்தை குறையுங்கள் அப்படிங்கிற ஒரு நிலையில் மட்டும்தான் இருக்கிறார்களே தவிர எக்ஸ்பிளிசிட்டாக பாகிஸ்தானுக்கு சார்பாகவோ அல்லது இந்தியாவுக்கு சார்பாகவோ பெருமளவில் வந்து ஒரு நிலைப்பாட்டை எடுக்காததான் நம்ம பார்க்க முடியும். ஓகே, குறிப்பிட்ட இந்த அணு ஆயுதம் சார்ந்த விஷயங்களை நோக்கி எப்படி 2 நாடுகளும் நகர்றாங்க, அதில் 2 நாடுகளுடைய ரோல் எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு வச்சுருக்காங்க, எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காங்க? அணு ஆயுதம் என்பது வந்து பார்த்திங்கன்னா இதுவரை உலகத்தில் ஒரு முறை கூட ஹிரோஷிமா நாகசாக்கியை தவிர பயன்படுத்தப்படாத ஒரு போர் அணுகுமுறையாகத்தான் இருக்கிறது. அதனால் இப்போ அணு ஆயுதங்களே பொதுவாக பார்த்திங்கன்னா அதை ஒரு டிஃபென்சிவ் வெப்பன் தான் சொல்லுவாங்க. இன்னொரு நாடு தன்னை தாக்காமல் இருப்பதற்கான ஒரு டிஃபென்சிவ் கருவிதான் அணு ஆயுதங்களாக பார்க்க முடிகிறது. அந்த அணு ஆயுதத்திலே வந்து பார்த்திங்கன்னா இரு நாடுகளுக்குமே வந்து கொள்கைகள் வெவ்வேறு மாதிரியாக இருக்கிறது. இந்தியா வந்து 98 அணு ஆயுத சோதனை நடத்தியதற்கு பின்னால் நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசின்னு ஒன்று கொண்டு வர்றாங்க. அதாவது இன்னொரு அணு ஆயுதம் தாங்கிய நாடு தன்னை தாக்காத பட்சத்தில் நாங்கள் யார் மீதும் அணு ஆயுதத்தை பயன்படுத்த மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலையை தான் இந்தியா எடுக்கிறது. ஆனால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுடைய கொள்கை நிலைப்பாடு எப்படி இருக்குன்னா, தாங்கள் ஒரு சிறிய நாடாக அவர்கள் தங்களை கருதி கொள்வதால் எங்களுடைய நாட்டிற்கு இறையாண்மைக்கு பெருமளவில் சிக்கல் வந்தால் அந்த சிக்கலை எதிர்கொள்வதற்கு நாங்கள் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை அப்பிருந்தே வச்சுருக்காங்க. இந்த நிலைப்பாடு என்பது இந்தியா பெருமளவில் பாகிஸ்தானுக்கு எதிராக இராணுவ ரீதியாக எந்த நடவடிக்கையும் எடுப்பதற்கு ஒரு தடையாக இருக்கும் என்பதை பாகிஸ்தான் இராணுவம் உறுதியாக நம்புகிறது. இப்பொழுது சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கூட அணு ஆயுதங்களை குறிப்பிட்டு
2-3 முறை பேசியிருப்பார். இந்தியா வந்து ஒரு எல்லையை தாண்டினால் நாங்கள் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு யோசிக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை எடுக்கிறார்கள். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு எதிராக அவர்களுடைய கன்வென்ஷனல் சுப்பீரியாரிட்டி, அணு ஆயுதங்கள் இல்லாமையே தங்களுக்கு இராணுவ ரீதியாகவே பலம் இருப்பதாகத்தான் இந்தியாவுடைய நிலைப்பாடு இருக்கிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அணு ஆயுதங்கள் என்பது பாகிஸ்தான் மட்டுமல்ல, சீனா உட்பட வேறு அணு ஆயுதம் தாங்கிய நாடுகளுக்கு எதிரான ஒரு டெட்டரண்ட் ஆகத்தான் இருக்கிறது என்றுதான் இந்தியாவுடைய நிலைப்பாடு 98 இருப்பதாக இந்திய அரசே கூறியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். 1947 தற்போது வரைக்கும் 75 ஆண்டு கால பாகிஸ்தானில் உள்நாட்டு விஷயங்கள் எந்த அளவுக்கு நடந்திருக்கு, ஜனநாயக ஆட்சியோ இல்லை இராணுவ ஆட்சியோ எந்த அளவுக்கு மாறி வந்திருக்கு, உலக நாடுகளுடைய பார்வை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப விரிவாகவே வந்து நம்மக்கிட்ட பேசியிருந்தீங்க. அரங்கத்தில் வந்து பல்வேறு விஷயங்களை பற்றி ரொம்ப நன்றி சார். நன்றி சார். நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.